நாமத்துக்குள்ள மகிமை, மகத்துவம், அற்புத சக்தி. ஆமே. என்னை இப்ப பிரமிக்கத்தக்க இந்த உலகமே பிரமிக்க போகுது என்னை பார்த்து. ஆமே. அந்த ஆமே அதனுடைய எண்ணங்கள், அந்த சிந்தனையிலே நீ வாழ்ந்தீனா உன் ஊழிய சக்சஸ் பெரிய லெவல்ல வந்துடும். அதனால நம்ம மனிதர்கள் உயிரோட இருக்கிறோம். எப்படி பேசலாம்? தைரியம் யார் கொடுக்குற தைரியம்? பரலோகம் கொடுக்குற தைரியம். ஆமே. எந்த நன்மையானாலும், ஆமே, எந்த ஈவானாலும் ஜோதிகளுக்கு தான் இறங்கியவங்க. நானா பேசுறேன், அவர் கொடுக்குற தைரியத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். மற்றதுக்கெல்லாம் பைத்தியம் மாதிரி தெரியும் உலகத்துக்கு. மருத்துவர் எழுப்பிடுவானவன். ஏன் இப்ப தானே நாமக்கல்ல சுத்திக்கிட்டு இருந்தவன்? நாமக்கல்ல இவன் பண்ணாத அருமே கிடையாது. இவன் போய் மருத்துவர், இவனை கடவுள் அப்படின்னு நம்மள பேசுறதெல்லாம் பார்த்து அல்லேலூயா. அந்த கடவுளோட பிள்ளை சிங்கத்தோட குட்டி. அல்லேலூயா. சிங்கத்தோட குட்டி பேசிட்டு அப்படிதான் நான் என்னை எப்பயுமே பார்த்துக்கேன். இன்னைக்கு மற்ற ஊழியர்கள், மற்ற ஊழியக்காரர்கள், மற்ற விசுவாசிகள் எல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்க, முதல்ல உன்னுடைய அந்த தைரியம் கீழே இறங்கிடும். அதுக்கப்புறம் தைரியம் கீழே இறங்கினா, ஏன்னா உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். இந்த ஊழியத்தில் எப்படி நடக்குதுன்னா அந்த ஊழியம், எந்த ஊழியத்தில் எப்படி நடந்தா நடத்தவும் இருப்பாரு. நடந்துகிட்டு இருக்க எதுக்கு நீ பார்த்துக்கிட்டு என்ன செய்யற? மண்டை மூளையை குழப்பிக்கிட்டு இருக்க. உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை அப்படியே குறைச்சிக்கிட்டு இருக்க. இவன் ஒன்று பண்ணா அப்படியே பார்த்து காப்பி அடிக்கிறீங்க. நீ ஒரிஜினல் காப்பி அடிக்கிறதுக்கு அவனுக்கு கூட்டிட்டு இருந்தா கருத்து. நீ நல்லா படிச்சிருக்கப்பா, ஆண்டவரே அந்த ஞானத்தை கொடுத்துருக்க. உட்காந்து பாரு, எழுதிட்டு 100க்கு 100 மார்க் எடுத்துட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போவேன். அதுக்குதான் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று சொல்றான். என் கையில இப்ப கொடுக்க போறாரு. உன் உயிர் என் கையில் தான் அப்படிங்கும். உன் உயிர் என் கையில. இன்னைக்கு உன் மரணம் என் கையில தான் அப்படிங்கும். உன் சாவு என் கையில தான் அப்படிங்கும். கொன்று, உன்னை கொன்று, உன் தலையை உன்னை விட்டு வாங்கி கொள்றது மட்டும் இல்ல, உன்னை கொண்டு தலையை ரெண்டா கட் பண்ணி என்ன செய்வேன்? காக்காய்க்கு, நரிக்கும், கழுகுக்கு போட போறேன். ஆமே. உன்னை விட்டு வாங்கி உன்னை கொள்றது மட்டும் இல்ல, உன் தலை உன் கழுத்துல இருக்காரு. உன் கழுத்துல உன் தலை இருக்காது அப்படின்ட்டான். அவன் எவ்வளவு டென்ஷன் ஆயிருக்கு. ஆவிக்குரியவன் நல்ல தேவனோடு உறவாடுகிறவன், தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறவன் எதை குறித்து பயப்படவே மாட்டான். கழுத்துலயே இருக்கிற தலை அப்படின்ட்டான். அப்படி இருக்கணும். பிசாசு சொல்லணும், மறுபடியும் அந்த நோய், இந்த பிரச்சனையை கொண்டு வந்த கழுத்தே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. முண்டமா தான் சுத்துவ அப்படின்னு. அல்லேலூயா. எப்படி? தலையே இல்லாம தான் சுத்துவேன். அந்த தைரியம் வேணும். அந்த தைரியத்தோட பேசுங்க. பிசாசு நான் இதெல்லாம் கோழியெல்லாம் கிடையாது. தூண்டி விடுறது பெரிய மாட்டு சட்டமா இருந்தா அவனுக்குள்ள பூந்து ஒரு 10 ரவுடிகளை சேர்த்துக்கிட்டு, ரவுடிகளை கத்தி வச்சுக்கிட்டு, எப்படி எதுக்கு கத்தி வச்சுக்கிட்டு இருக்கான்? அவன் மேல அவனுக்கு அந்த அந்த தைரியம் கிடையாது. அந்த கத்தி மேல உள்ள தைரியம். வந்தா போட்டுருவேன், வந்தா போட்டுருவேன், வந்தா போட்டுருவேன் பின்னாடி போய்கிட்டே இருப்பான். பயம். அவனுக்கு தெரியும் போட்டா 10 வருஷம் 20 வருஷம் உள்ள இருக்குன்னு தெரியும். போட்டுருவான் போட்டுருவான் அப்படின்ட்டு போயிடுவான். அல்லேலூயா. இதுதான் உலகம். ஆனா நீ என்ன செய்வ? ஒரே போடா 2 துண்டாக்கி உன் கழுத்துலே இல்லாம ஆக்கிடுவான், தலையே இல்லாம ஆக்கிடுவான். அல்லேலூயா. பிசாசுகிட்ட அப்படி எதிர்த்து நிற்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஓடி போவான். அப்ப துன்மார்க்கன் தான் ஓடி போகிறது. அப்ப பிசாசு தான் ஓட வைக்கணும். பிசாசு ஓட்டால் நீ தான். நேற்று கூட பிரேயருக்கு வந்திருந்தாங்க ஒரு பிள்ளைங்க, ஒரு 4 பிள்ளைங்கள்லாம் வந்திருந்தாங்க. இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க, என்னன்னு தெரியல, வரல. புதுசாக நம்ம சர்ச்சைக்கு வந்திருக்காங்க. அவங்க குடும்பத்தில் 8 பேரும் 8 பேர்த்துல 7 பேர் ரசிக்கப்பட்டாங்க, ஒரு ஆள் தான் ரசிக்கப்படல. நேற்று சொன்னாங்க. அவ்வளோ பயம். அந்த பொண்ணை மயக்கம் போட்டு விட வச்சு பிசாசு என்ன செஞ்சுட்டான்? அப்படியே கட்டிட்டான். இதை என்ன செஞ்சுட்டானா, அந்த ஊழியக்காரமா என்ன செஞ்சுட்டாங்க? அந்த பொண்ணை, இந்த பொண்ணுக்குள்ள பிசாசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
எருக்கு மூச்சு அந்த பொண்ணுடைய தலை முடியை பிடிச்சி ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டி கீழே கல்வி அந்த பொண்ணுக்கு தலை வலி இந்த மண்டை வலி பிடிச்சி எத்தனை வந்து ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஆண்டவர் ஒரே ஒரு டெலிவரன்ஸ் தான் பிடிச்சிக்கிட்டே இருந்தா அப்படியே ஆவியானவர்கள பூந்தாலே அந்த பொண்ணை அப்படியே விடுதலை ஆக்கி கொடுத்தாரு. தூங்காத பொண்ணை நல்லா தூங்குது இப்பெல்லாம் சொல்றாங்க. நேற்று நைட் ஃபோன் இல்லையா இங்கே வந்தாலும் ஒரு நல்ல ஒரு டெலிவரி கிடைச்சிச்சு. ஒரு பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கு. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னா இதைத்தான் இன்னைக்கு ஒரு ஊழியம் இந்த பேரை தான் வாங்கணும். தேவனுடைய பிரசன்னம் அந்த ஆலயத்தில் இருக்கு. தேவன் உயிரோடு இருக்கிறார். இதைத்தான் காட்டினா அந்த ஆவியா அந்த அம்மா சொல்லிச்சான். அந்த ஊழியக்காரன் எருக்கு குச்சி உடச்சிடுவாங்க இந்த பேரையை ஓட்டி விட்டுலாம் அப்படின்னு. அவன் எருக்கு குச்சிக்கெல்லாம் பயப்படுவாங்க. எருக்கு குச்சிக்கு பயப்படுவான். அவனுடைய வேலையே பயமுறுத்தது தான். எருக்கு குச்சி உடச்சிட்டு அது என்ன பெரிய கோலியா இருக்கான் எருக்கு குச்சி. இப்போ என்ன செஞ்சிச்சு அந்த சபையை விட்டு இவங்கெல்லாம் வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்துட்டு இப்போ வந்து ஒரு உபவாச ஊட்டத்துக்கு தான் வந்தாங்க. குடும்பமாக நாங்கள் வந்துடலாம் அலைவியும் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பாருங்க அந்த தைரியத்தை எடுக்கிறாங்க. இன்னைக்கு ஊழியக்காரங்களாம் ஏற்கனவே மேலேயும் விசாசம் மேலேயும் தான் பயந்துக்கிட்டு இருக்கான். அவன் உள்ள பூந்துட்டான். இவன் உள்ள ஓட்டதுக்கு தான் அவனை வச்சிருக்கிறாரு. பூந்துட்டானா அவன் பூந்துட்டு தான் இருப்பான். நோய் இருக்குன்னா அவன் இருக்கிறான் தான். கடன் இருக்குன்னா அவன் இருக்கிறான் தான். அதில் போய் எதுக்கு விடுவுற? அவனுக்கு ஏன் இடம் கொடுக்குற? அவனுக்கு எதிர்த்து இல்லை. நான் கடன் வாங்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. நான் அந்த நோய் என்கிட்ட இருக்காது. கர்த்தர் எனக்கு வாதையும் கூடத்தை அணுகாது. என் வீட்டு பக்கம் வராது. எப்படி என் சரீரத்துக்குள்ள வரும்? அந்த அப்படிதான் பேசிட்டார். அவனை துண்டை காண துணியை காண ஓட வச்சுக்கிறது விட்டு எதுக்கு வச்சு எடுத்து அடிக்கிறது பிடிக்கிறது சபையை விட்டு வெளியில் வந்துருச்சு. கலிவியா ஊழியம் பாருங்க எப்படி நடந்துகிட்டு இருக்கு. கலிவியா அவன் தலையை உன்னை விட்டு வாங்கி நம்ம என்ன செய்யலாம்? கர்த்தர் யார் நான் காண்பேன் அப்படிங்க. இந்த 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 ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருந்தானா இந்த தைரியம் இருந்துச்சுன்னா உலகத்தை ஈஸியா அப்படியே உப்பு ஊதி விட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லையா? அதைத்தான் கர்த்தர் உங்ககிட்ட எங்கிட்ட எதிர்பார்க்க. யுத்தம் கர்த்தருடைய யாருடையது? இந்த உலகத்தில் வாழ்ற பிரச்சனை இல்லை. நம்மளுடைய பிரச்சனை இல்லை, கர்த்தருடைய பிரச்சனை. ஆமே பிரச்சனை அவர் மேல வச்சுக்கிட்டு நீ சுமக்காத அப்படிங்கிற இந்த யுத்தம் கர்த்தருடையது. கோலியாத்து உனக்கு எனக்கு இல்லை. ஆமே அல்லேலூயா. உனக்கு எனக்கு இல்லை. உனக்குள்ள இருந்து ஒருத்தன் தூண்டி விடுறான் பாரு. அவனுக்கு எனக்கு சண்டை. அல்லேலூயா. உடனே நான் அப்படியே மென்னு துப்பிட்டு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. இந்த காலேஜ் ஜோசுவா தான் என்ன செஞ்சாங்க? காலேஜ் ஜோசுவா தான் என்ன செய்யறாங்க? அப்படியே மோசைக்கு முன்னாடி இவனுக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் உள்ளார போய் பார்த்துட்டு அதான் கடவுள் செஞ்ச மாதிரி இருக்கான். அப்படி அரணான பட்டணமா இருக்கு. உனக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறானுங்க. போயிட்டு வந்தவனுக்கு மோசை போய் ஒரு 12 பேர் அமைச்சிருப்பான். போய் பார்த்துட்டு வாங்கடா அப்படின்னு பார்த்துட்டு அவங்க அத்தனை பேர் பிரிட்ஜி தான் பழக்கிறாங்க. அங்க பயமா இருக்கு, அங்க இருட்டா இருக்கு, எதை பார்த்தாலும் எங்களுக்கு பெருசு பெருசா தெரியுது அப்படிங்கிறான். பெரிய பெரிய பிரச்சனையே தெரியுது, பெரிய பெரிய ஆபத்து தான் தெரியுது. ஆமே மஞ்சள் காமால வந்து எல்லாம் எதை பார்த்தாலும் மஞ்சள் மஞ்சளே தெரியுது. பயம் ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா எதை பார்த்தாலும் பயமா இருக்கு. சொத்துல ஒரு பள்ளி போய்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது சோத்துல வந்துச்சுன்னா நம்ம செத்துருவோமா? உடம்புல வந்துச்சுன்னா நம்ம செத்துருவோமா? அந்த பயத்தை கொண்டு வந்துருவோம். பள்ளியை அது பாட்டுக்கு அது இறைய பிடிக்கிறதுக்கு அப்படி போகுது. பூனை குறுக்க போச்சுன்னா அது ஒரு பயம். வீட்டுக்கு வந்து ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சுட்டு போகிற டைம் கரெக்டா அப்படின்ட்டு வாட்சை பார்த்துட்டு இந்த மாதிரி பார்த்தோம்னா எத்தனை பேர் காலியாகிட்டாங்க. நல்ல நேரம் கெட்ட நேரம் நாக்கு இதெல்லாம் பார்த்து ஜாதகெல்லாம் பார்த்து நிறைய பேர் கல்யாணம் பண்ணாங்க. இன்னைக்கு உயிரோட இல்லையே ஒரு பஸ்ஸில் அப்படியே கல்யாணம் கோச்சிட்டு அப்படியே போச்சா அப்படியே ஆங்கில கவனிச்சான் உள்ள இருக்கு. பஸ்ஸில் போன ஒருத்த கூட உயிரோட இல்லையா? உலகெல்லாம் சும்மா ஏமாத்திக்கிட்டு இந்த ஜாதகம் இந்த ஜோசியம் இதெல்லாம் அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? விசாசம் பயன்படுத்தலாம். அவ்வளோதான். கர்த்தரை பயன்படுத்தினீங்கன்னா இந்த நல்ல நேரம் இந்த கெட்ட நேரம் நல்ல நேரமாக மாற்றி விட்டுரும். யுத்தம் கர்த்தருடைய, பிரச்சனை கர்த்தருடையது. உன் நேரம் கர்த்தருடைய கருத்தில் இருக்கு. நம்முடைய ஜீவன் ஏசப்பாவுடைய கருத்தில் இருக்கு. அதுதான் பேசிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. அதனாலதான்
அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. பயந்தான், எல்லாத்தையும் உட்கார வைக்கிறான். அப்பா டென்ஷன் ஆகி நிக்காத உட்கார அப்படிங்கிற. இப்போ போனோடனே உங்களை ஏன் உட்கார சொல்றாங்க? இப்போ டாக்டரா இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஒரு ஆபீஸ் போனாலும் சரி, உட்காருங்க அப்படின்னு. எதுக்கு உட்கார வைக்கிறான்? கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றது. அப்படி என்ன செய்வான்? காலேப் யோசுவா என்னது, மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய், என்னாகும் 13, 30, 31, 156வது பக்கம், அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆமென். எப்படி சுதந்திரித்துக் கொள்வோமா? உடனே போய் இமிடியேட்டா போயிட்டு என்ன செய்யுமா? அதை ஜெயிச்சிரும் அப்படிங்கிறோம். உடனே போய் லேட் பண்ணலாங்க. ஆவிக்குரிய எந்த விஷயத்தில் லேட் பண்ண மாட்டான். கர்த்தருடைய விஷயத்தில் லேட் பண்ண மாட்டான். ஆமென். கர்த்தருடைய காரியத்தில் ஜெபிக்கிறதுக்கு லேட் பண்ண மாட்டான். லேட்டா எந்திரிக்க மாட்டான். நான் தூங்கிட்டேன் ஆமென் அப்படின்ட்டு ஆண்டவருக்கு லேட்டா பதில் சொல்ல மாட்டான். டயர்டா இருக்குன்னு சொல்ல மாட்டான். லேட்டே கிடையாது. யாருக்கு? ஆவிக்குரியவனுக்கு. அவன் எப்படி இருப்பான்? ஆமென். தைரியமா இருப்பான். கர்த்தருடைய காரியத்தை செய்யறதுக்கு தைரியமா இருப்பான். ஆமென். அதுதான் சொல்றேன். அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்வோம். ஈஸி அப்படிங்கிறான். இவனுக்கு என்ன செய்யுது? அதுதான் கஷ்டம் அப்படிங்கிறாங்க. ஆனா ஜெபிக்கிறவன் என்ன சொல்றான்? கர்த்தரோட இருக்கிறவன் என்ன சொல்றான்? ஈஸிங்கிறான். ஈஸி. அப்ப இந்த உலகத்தை ஜெயிக்கிறது உங்களுக்கு ஈஸி. ஜெபிக்கிறது ஜெபிக்க முடியல, டைம் எந்திரிக்க முடியல. ஆமென். கர்த்தருடைய அன்புல இருந்தீனா ஈஸி. கர்த்தருடைய வார்த்தையில இருந்தீனா ஈஸி. அல்லேலூயா. அதனால தான் நீரோட அருகில் உள்ள மரங்களை போல உன் வேறு தேவ வார்த்தையில இருந்துச்சுன்னா அந்த வார்த்தையை தியானிச்சு அதை விசுவாசிச்சு இதுதான் என் வாழ்க்கையில நடக்கும்னு நீ அறிக்கை பண்ணி பேச ஆரம்பிச்சுன்னா அதுதான் உன் வாழ்க்கையில நடக்கும். அதுல ஒரு குண்டூசி அளவு கூட மாறாதுங்கிற கருத்து. என்ன மாறாது? சின்ன இம்மி அளவு கூட மாறாதுங்க. அல்லேலூயா. சொல்றான், அதை நாம் எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மால் கூடாது. நம்மளால முடியாது. பாருங்க, இந்த மாதிரி ஆள் கூட எல்லாம் சாவகாசம் வச்சுக்காதீங்க. கர்த்தர் இன்னைக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிற நீதிமான்ட்டு உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அனுப்புறாரு. இந்த ஜெபிக்காத ஆளு, இந்த சாக்கு போக்கு சொல்ற ஆளு, இவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருப்பானுங்க? நான் ஜெபிக்கிறேன், நான் கிறிஸ்துவ அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போயிட்டு வெளியில காமிப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள எல்லாம் பேச்செல்லாம் தாறுமாறா இருக்கும். உன்னை பயமுறுத்துற மாதிரியே பேசுவேன். மாஸ்டருக்கு நடக்கும், நம்மளுக்கு நடக்குமா? அவரு ஜெபிக்கிறாரு. நான் நிறைய இடத்துல ஜபமே பண்ணதில்லை தான். காணிக்கலாம் நிறைய காணிக்க வந்திருக்கு எனக்கு. நான் போன மாசம் 25,000 ரூபாய் எனக்கு வேணும். 25,000 ரூபாய் கட்டி முடிச்சுட்டு இந்த சர்ச்சு வாடகை, சர்ச்சு கரண்ட் பில்லு, என் வீட்டு வாடகை, என் வீட்டு வரி, தண்ணி வரி, அல்லேலூயா, என் வீட்டுக்கு மளிகை சாமான், மொத்தம் 25,000 ரூபாய் தேவைப்படுச்சு. கட்டி முடிச்சுட்டு கர்த்தர் இன்னைக்கு என்னை நீதிமானா நிறுத்தி இருக்கிறேன். அவர் சொல்லிட்டாருன்னா அப்படியே ஒபே பண்ணிக்க. நான் சொன்னேன்ல, அடுத்த சாட்சியில உங்களுக்கு 25,000 ரூபாய் கட்டிங்கன்னு நான் சொன்னதை நான் செஞ்சேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்மளுக்கு என்ன செய்யப்படுறது? அடுத்த வாரம் கேமரா வந்துடும், லேப்டாப்பும் வரப்போகுது. எவ்வளோ லேப்டாப்? 50,000 ரூபாய்க்கு. 50,000 ரூபாய்க்கு கேமரா ஒரு 80,000 ரூபா. அப்புறம் மற்றபடி அந்த ஸ்டாண்டு அது இது எல்லாம் 1 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா. அல்லேலூயா. காசு கொடுத்துட்டாருங்க நம்மளுக்கு. இப்போ கையில் ஆண்டவர் என்னது 1.5 லட்ச ரூபா காசு நம்ம கையில் இருக்கு. நான் என்னைக்காவது கேமரா வாங்கினேன், இது வாங்கணும்ட்டு நோட்டு கீட்டு போட்டு உங்களுக்கு வரி வசூல் பண்ணணும் இல்லையே, சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். அதை கர்த்தர் கொடுத்துருவ நம்பிக்கை இருக்கு. 1.5 லட்ச ரூபாய் இன்னைக்கு கொடுத்துருக்கு. அல்லேலூயா. அடுத்த வாரம் போய் வாங்கிட்டு வர போறோம். ஆமென். எந்த கூட்டத்துக்கு? சொற்பமான கூட்டத்துக்கு. அப்ப இந்த கூட்டத்தை பெருசுங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவருக்கு கொஞ்சம் பேரான அநேக பேரான ரட்சிப்பதற்கு தேவனுக்கு தடை இல்லை. ஒத்தால வச்சு உலகத்தை கலக்கிட்டு போனார். ஒரு
ஆபிரகாமை வச்சு இந்த உலகத்தையே என்ன செய்ய பரவி அப்படியே நிரப்பிட்டார். அல்லேலூயா. வானத்து நட்சத்திரத்தை பாரு, பூமியில் உள்ள மணலை பாரு, அது மாதிரி உன்னுடைய மக்கள் தொகை இருக்கும் அப்படின்ட்டு. அந்த சந்ததியில, அந்த விசுவாசத்தின் சந்ததியில வந்தவங்க தான் நாம. நீங்க ஆபிரகாமுடைய சந்ததி தான், நானும் அதே ஆபிரகாமுடைய சந்ததி தான். எனக்கு ரத்தம் சிகப்பா தான் ஓடுது, உங்களுக்கு சிகப்பா தான் ஓடுது. உங்களுக்கு எங்கேயாவது பிளாக் கலர்ல இருக்கா? வெளியில வந்து அலெக்ஸ் கருப்பா இருக்கிறதுக்குள்ள ரத்தம் வந்து கருப்பு கலர்ல ஓடுதானே? அதே ரத்தம் தான். நீ வெள்ளையா இருந்தாலும் சிவப்பு கலர்ல ரத்தம் ஓடும். அப்ப எனக்கு ஒரு பேச்சு, உங்களுக்கு ஒரு பேச்சு, ஆண்டவர் அப்படியே பேசுற. ஏன் நான் விசுவாசம் ஜெபம் நடக்குது, நீங்க ஏன் நடக்க மாட்டேங்குது? ஏன் என்கிட்ட ஜெபத்துக்கு வந்து ஐயா இதுக்காக ஜெபிச்சிங்க, அதுக்காக ஜெபிச்சிங்க, ஏன் அந்த தைரியத்தை விட்டீங்க? வேற ஒன்றும் இல்லை. பிசாசு அடிக்கிறான், அவனுக்கு கீழ்படுகிறீங்க. அல்லேலூயா. நான் பிசாசு அடிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்து இறங்குது, அப்படியே நடக்குது. அவ்வளவுதான். ரெண்டுக்குள்ள டிஃபரெண்டே இருக்கான். நான் அவரை நொறுக்கிறேன், அவன் உங்களை நொறுக்கிறான். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எங்க? அவருடைய வார்த்தைக்கு ஒபே பண்ணும் பொழுது அந்த இடத்துல பிரச்சனையே இருக்காங்க. விடுதலை உண்டுட்ட ரிலீஸ் பண்ணிட்ட அப்படிங்கிற. ஆமென். அதுதான் கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்றாங்க. ஆமென். அவர்களோடு கூட போய் அந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மால் கூடாதுன்றான். பயந்துக்கிறாங்க. பிரச்சனையை பார்த்தீங்கன்னா எல்லாம் உன்னை உருட்டி உட்கார வச்சுருவாங்க. அல்லேலூயா. இந்த சின்ன குழந்தைங்களை கோழி கொண்டு உருட்டுவேன், அந்த மாதிரி பிசாசு நம்மளை டெய்லி உருட்டிட்டு இருப்பான். இப்படி அவன் பாட்டு எங்க போய் விழுவணுமோ, 3 குழி இருக்குன்னா 3 குழியில அவன் உருட்டுற குழியில தான் போய் நீ விழுவணும். முதல்ல அதை தெரிஞ்சு. அல்லேலூயா. இங்க சொல்றாங்க பாருங்க. ஆமென். ஜனங்களோடு எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள். உலகத்தை பார்க்கறதுக்கு பெரிய ஜாம்பவான் மாதிரி தான் தெரியும், பெரிய வசதி வாய்ப்புகளோ இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா நீ விழுந்தா எந்திரிப்பான், அவன் விழுந்தா எந்திரிக்க முடியாதுங்கிற கருத்தை. நீ யாரு, இந்த உலகம் யாருன்னு ஆண்டவர் இப்ப பேசிக்கிட்டு இருக்க. அல்லேலூயா. உன்னை சாதாரணமா நீ பார்க்கறத சாதாரணமா இருக்க. ஆமென். இந்த இருதயத்தின் எண்ணங்கள், நினைவுகள், பேச்சு, இந்த இருதயத்தில் என்ன நினைக்கிற அதுதான் உன் வாழ்க்கையில நடக்குங்கிற. அல்லேலூயா. ஆமென். நீ கர்த்தர் இதை செய்வார்னா கண்டிப்பா செஞ்சிருவாரு. நம்பிக்கை அவர் மேல வச்சிருக்கிற, படைத்தவர் மேல வச்சிருக்கிற. ஆமென். படைப்புகள் மேல வைக்கிற. இதெல்லாம் படைப்புகள். உன்னை ஏமாத்துறது, உன்னை பயமுறுத்துறது, இதெல்லாம் அவருடைய சிருஷ்டிக்கிற பாருங்க. சிருஷ்டிப்ப பாத்துக்கிட்டு இருக்க. ஒரு வழியில போயிட்டு இருக்க, ஒரு பெரிய மரம் இருக்கு, ஆலமரம் இவ்வளவு பெருசா இருக்கா, உழுந்துச்சு என்ன ஆகும் அப்படின்னு. அது பாட்டுல அது நிக்குது. கடவுள் படைச்சு வச்ச மரம் அது பாட்டு நிக்குது. உழுந்துருமா அப்படின்னா எதுக்கு அங்க போதும் உன் போக்கஸ்? நாளைக்கு வந்து பார்க்காம அப்படியே தான் நிற்கும். எதை காத்து மலைகளை அடிச்சு விழுந்தாதான். நான் அன்னைக்கே நினைச்சேன் விழுந்துருன்ட்டு, இந்த மலையில தப்பிச்சுக்கிச்சு அப்படின்னு. நம்மளா ஒரு கிரியேட் பண்ணிக்கிறது இந்த உலக வாழ்க்கையில. நம்மளா அப்படியே திங்கிங் பண்ணிக்கிறது. அப்படிதான் எல்லாத்தையும் யோசனை பண்ண வைப்போம். இது விழுந்துருமா, அது பிடிச்சிருமா, இது துரத்துமா. அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க. ஆமென். 9வது வசனம் பாருங்க. கர்த்தருக்கு விரோதமா மாத்திரம் கலகம் பண்ணாதீங்க, நடக்காது மட்டும் நீ சொல்லாத அப்படிங்கிற. துர்ச்செய்தி, இதுதான் துர்ச்செய்தி. நடக்காதுன்னு சொன்னாங்க அப்படிங்களா? அதனாலதான் நம்மளுடைய ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கும் பொழுது அந்த மெசேஜ்ல மரித்தோரை உயிரோடு எழுப்புவோம் அப்படின்ட்டு நான் பேசாம இருக்கவே மாட்டேன். பார்த்துக்கலாம், என்ன வந்து நம்ம பார்த்துக்கலாம். கர்த்தரா இல்ல துர்ச்செய்தியா நம்ம பார்த்துக்கலாம். ஒரு நாள் எந்திரிச்சு கண்டிப்பா காமிப்பார். எந்திரிக்க ஓகேவா? ஏங்க நம்மளே எந்திரிக்க வைக்க, சத்தவனை எந்திரிக்க வைக்க மாட்டாங்கன்னு. உலர்ந்த எலும்புகள் பல ஆண்டுகள், பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அப்படியே உலர்ந்து போய் வெறும் மாவு மட்டும் தான் இருந்துச்சு. உலர்ந்த எலும்புகள் அப்படின்னா ட்ரை போன்ஸ், உலர்ந்த எலும்புகள். அதை வந்து பேசி என்ன செய்யறாரு? காத்துக்கிட்ட பேசுகிறாரு. அந்த காத்து என்ன செய்யுது? அப்படியே ஜீவனை கொடுக்குது, உயிரை கொடுக்குது.